ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு இன்னைக்கு விஜய் பேசியிருக்காரு. ஆம், அதை எப்படி பாக்குறீங்க இன்னைக்கு அவரோட ஸ்பீச்? நீண்ட இடைவெளி அப்படிங்கிறதே நான் எப்படி சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னா, இது ஒரு 30 நாட்கள் எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளை நாங்க இழந்திருக்கோம். அங்க வந்தவர்கள் எல்லாமே எங்களுடைய உறவுகள். எங்கள் தலைவரை பார்க்க வந்தவர்கள். எங்கள் கழகத்திற்காக வந்தவர்கள். அப்ப அவர்களை இழந்திருக்கோம் அப்படின்றப்போ, அவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து, அவர்களை சந்தித்து ஆறுதல் கூறி, அவர்களிடம் எங்களுடைய தலைவர் தனிப்பட்ட முறையில் பேசி, அவருடைய உணர்வையும், அந்த மக்களுடைய உணர்வையும் ஒன்றரை கலக்கிற வரைக்கும், நாங்க எந்த விதமான கட்சியினுடைய நடவடிக்கையிலுமே ஈடுபடக்கூடாது. அந்த அமைதியை நம்ம கடைபிடிக்கணும். அவர்கள் உணர்வுடன் நம்ம மதிக்களிக்கணும் அப்படின்றதுக்காக இருக்கக்கூடிய அமைதி, அதை கடைபிடிச்சது தான் நம்ம சொல்றோமே தவிர்த்து, இது ஒரு இடைவெளியாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பொதுக்குழு கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு சிறப்பு பொதுக்குழு கூட்டமாக நம்ம கூட்டியிருக்கிறோம். இதன் அடிப்படையில இந்த கரூர் சம்பவம் என்ன நடந்தது? நம்மளுடைய மனநிலை என்ன? தலைவர் என்ன மனநிலையில இருந்தாரு? நாங்க நிர்வாகிகள் எல்லாமே என்ன மனநிலையில இருந்தோம்? இதற்கு அடுத்து நம்முடைய நடவடிக்கை என்ன? என்னென்ன தீர்மானங்கள் நம்ம நிறைவேற்றோம்? சமீப காலங்கள்ல நடக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள், தமிழக மக்கள் பாதிக்கப்படக்கூடிய பிரச்சனைகள், இங்க இருக்கக்கூடிய இயற்கையை பாதிக்கப்படக்கூடிய பிரச்சனைகள்னு சொல்லிட்டு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும், அந்த பிரச்சனைகளுக்கான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு 12 தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கு. ஸோ இதையெல்லாம் இன்றையிலிருந்து நம்முடைய கட்சியுடைய நடவடிக்கைகள் இன்னும் அதிகமாக, இன்னும் வீரியமாக துவங்குவதற்கான ஒரு துவக்க புள்ளியாக இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நம்ம ஆரம்பிச்சோம். இப்போ மன உளைச்சல்ல இப்போ விஜய் மன உளைச்சல்ல இருக்காரு, அதனால பேசல அப்படின்றப்போ, இப்போ ஆதவர்ஜினோட ஸ்பீச் இன்னைக்கு ரொம்ப ஆக்ரோஷமாகவும் ரொம்ப நிறைய வார்த்தைகளோட இருந்தது. ஒருவேளை ஒரு விஜய் மன உளைச்சலோட இருக்கிறதுனால விஜய் பேச வேண்டிய விஷயத்தெல்லாம் திரு ஆதவர்ஜுனா அவர் பேசுற மாதிரி இருக்கு. அதாவது எங்கள் தலைவருடைய மனநிலை என்னவோ, எங்க தலைவர் என்ன விதமான மனநிலையில இருக்காரோ, இந்த மக்கள் மீது எந்த அன்பு வச்சிருக்காரோ, இந்த ஆட்சியாளர்கள் மீது என்ன கோபம் வச்சிருக்காரோ, இந்த கரூர் இன்சிடென்ட் மேல தலைவர் எவ்வளவு வருத்தம் அடைஞ்சிருக்காரோ, அதை நாங்க ஒவ்வொருத்தரும் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா ஆதவர்ஜுனா அவர்கள் மட்டுமல்ல, பேசக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளும் சரி, இந்த விஷயத்துல தலைவருடைய மனநிலை தான் நாங்க பிரதிபலிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். அவர் அதில் ஆக்ரோஷமா பேசியிருக்காரு. ஏன்னா அந்த அளவுக்கு கோபம் இருக்குது அதுல. ஒரு ஆட்சியாளர்கள் தன்னுடைய மக்களை காப்பாற்ற வேண்டியவர்கள் எவ்வளவோ லேக் இருக்கு அதுல. அப்ப அதை எல்லாத்தையுமே மூடி மறைச்சிட்டு, ஒன்றுமே நடக்காதது போல, அவர்கள் எல்லாமே சரியாக இருந்தது போல, மற்றவர்கள் தான் தவறு அப்படின்றது போல சட்டமன்றத்திலையும் மீடியாக்கள்லையும் கிரியேட் பண்ணும்பொழுது, நாங்க ஒரு 30 நாள் அந்த மக்களுடைய உணர்வுகளோடு இருக்கும்போது எங்களை நாங்க ஓடி ஒளிஞ்சிட்டோம், தலைமறைவாயிட்டோம் அப்படின்னு விமர்சனங்களை எழுப்பும்பொழுது, அவதூறு பரப்பும்பொழுது, இதெல்லாம் நாங்க தாங்கிட்டு தான் இருந்தோம். ஏன்னா அந்த மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு நாங்க தாங்கிட்டு இருந்தோம். அப்ப அந்த கோபத்தின் வெளிப்பாடாக தான் நம்ம அந்த பேச்சை பார்க்க வேண்டியது இருக்கு. அதுல எந்த விதமான தவறுமே கிடையாது. இப்போ கரூர் சம்பவத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய இப்போ பிஜேபியா இருக்கட்டும், ஏடிஎம்கே இருக்கட்டும், எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. தாவேகாவுக்கும் சப்போர்ட்டா இருந்தது. ஸோ அவங்க இப்போ அடுத்து இப்போ 2026க்கான கூட்டணி அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பக்கம் எல்லாமே போயிட்டு இருக்கு. இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கு. அந்த நிலையில ஒருவேளை அதிமுக கூட பாஜக கூட ஏதாவது கூட்டணி அமைக்கிற வேற வியூகங்கள் இருக்கா? இன்னைக்கு பேசும்போது முதற்கொண்டு ஆதவர்ஜுனாவா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், இன்னைக்கு பேசும்போது நிறைய வார்த்தைகள்ல இங்க பிஜேபியோ பெருசா தாக்கி பேசின மாதிரி இல்லை, அதிமுக பெருசா தாக்கி பேசின மாதிரி இல்லை. ஒன்லி டார்கெட் டிஎம்கே மட்டும்தான் இருந்தது. அதை எப்படி பாக்குறீங்க இந்த ஸ்பீச்? காங்கிரஸை பத்தியும் நாங்க பேசல. ஏன் காங்கிரஸ் எங்க கூட கூட்டணிக்கு வரக்கூடாது? அவங்க இந்தியா கூட்டணியில இருக்கிறதுனால நீங்க திமுகவுக்கு எதிரா காங்கிரஸ் ஏன் வெளியில வரக்கூடாது? ஏன் தாவேகா கூட சேரக்கூடாது? ஏன் மற்ற கூட்டணி கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் இருக்கு, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கு, அவங்க எல்லாம் ஏன் திமுகவுடைய இந்த ஊழல்வாத ஆட்சிக்கு எதிராக, இந்த மக்கள் விரோத ஆட்சிகளுக்கு எதிராக வெளியில தாவேகாவோட ஏன் கை கோர்க்க கூடாது? ஏன் நம்ம அந்த கேள்வி வரமாட்டேங்கிறோம்? திரும்ப திரும்ப நம்ம ஏன் அதிமுக பாஜகவை மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கோம்? அப்ப இதுவே ஒரு திட்டமிட்ட நரேட்டிவ் இல்லையா? இதை தான் இந்த திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு பல்வேறு கட்சிகளுக்கு 2026 தேர்தலுக்கான வேலைகள் இறங்கிட்டு இருக்காங்க. இந்த கூட்டணி கணக்குகள் இவங்க எல்லாமே இது ஒரு நரேட்டிவா செட் பண்ணிட்டு, நாங்க ஏதோ பாஜக கூட கூட்டணி வைக்க போற மாதிரியும், அதிமுக கூட கூட்டணி வைக்க போற மாதிரியும் இது போன்ற திட்டமிட்ட செய்திகளை பரப்பிட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் எங்க தலைவர் மிக தெளிவா சொல்லியிருக்காரு. நாங்க தீர்மானமே கடந்த கூட்டத்தில் நிறைவேற்றி இருக்கிறோம். எங்கள் தலைவர் அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர், எங்கள் தலைமையில் தான் கூட்டணி, எங்களோடு வந்தால் அவர்களை ஆதரித்து அரவணைப்போம், அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரப்படும் என்பதை நாங்கள் தீர்மானமாகவே நாங்கள் ஏற்கனவே நிறைவேற்றி இருக்கிறோம். அதுபோல எங்களை நம்பி, எங்கள் கட்சியை நம்பி, எங்கள் கட்சிக்காக இருக்கக்கூடிய பொதுமக்களை நம்பி தான் நாங்க எங்களுடைய பயணத்தை தொடங்கியிருக்கோம். கூட்டணி கட்சிகளை நம்பி நாங்க பயணத்தை தொடங்கல. இவங்க வருவாங்க, நம்ம ஜெயிச்சிடுவோம், நம்ம இவங்களுக்காக தான் கட்சி ஆரம்பிச்சோம் அப்படின்ற நிலைமையில நாங்க கட்சி ஆரம்பிக்கல. 234 தொகுதிகளிலும் எங்கள் தலைவர் மாநாட்டில் சொன்னது போல தனித்தே நின்று தனி மெஜாரிட்டியோட ஜெயிக்கக்கூடிய வல்லமை எங்களுக்கு இருக்கு. அதையும் தாண்டி எங்களோடு வந்தால் அரவணைக்க தயாருன்னு தான் நாங்க ஆரம்பத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கோமே தவிர, எந்த இடத்துலையுமே நாங்க இன்னொரு கட்சிக்கு கூட்டணிக்கு போவோம்னு நாங்க சொல்லலை. இது வரைக்கும் அதற்கான எந்த விதமான சிக்னல்ஸுமே நீங்க பார்த்துருக்க முடியாது. நாங்க மிக தெளிவா இருக்கோம், நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம். நாங்க தனி மெஜாரிட்டியோட ஜெயிச்சு ஆட்சி அமைப்பதற்கான வேலைகளில் ஈடுபட்டு. இப்போ உச்சநீதிமன்றத்தில் கரூர் சம்பவம் தொடர்பான விசாரணை போயிட்டு இருக்கு. விசாரணைக்கு ஒரு இடமா போயிட்டு இருக்கு. அதை பத்தி அந்த கேஸோட ஃப்ளோ எப்படி இருக்கு, நீங்க எப்படி பாக்குறீங்க? உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அரசாங்கத்தின் மீதான மிக சரியான சில கேள்விகளை கேட்டிருந்தாங்க. ஏன்னா இன்றைக்கு இந்த கரூருடைய சம்பவம் நடந்த உடனே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், அதே போல அமைச்சர்கள், முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பேசியதாக இருக்கட்டும், அதே போல அரசின் செய்தி தொடர்பாளர்கள், ஐஏஎஸ் அதிகாரிகள் பேசுனதாக இருக்கட்டும்,
உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த பேட்டிகள் கொடுத்துட்டு இருக்காங்க, தொடர்ந்து வந்து பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. அப்போ வந்து இவர்கள் மேல எந்த விதமான தவறுமே இல்லை அப்படின்ற அளவுக்கு வந்து இந்த அரசாங்கத்தை காப்பாற்றக்கூடிய வேலைகள்ல அவங்க ஈடுபட்டுருக்காங்க. இதை தான் உச்சநீதிமன்றம் கேட்டது. இவ்வளவு தூரம் இவ்வளவு பேட்டிகள் கொடுத்து அரசு அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் ஐஏஎஸ் அதிகாரிகளும் இவ்வளவு தூரம் இதை பேட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு, வெளியில பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு, ஒரு விசாரணை நடந்துகிட்டு இருக்கு, ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது இதுவே சந்தேகத்திற்கு இடமாக இல்லையா? அப்ப இப்படி இருக்கும்போது எப்படி ஒரு நியாயமான முறையில் ஒரு விசாரணை நடக்கும் அப்படின்றத உச்சநீதிமன்றம் வந்து கேள்வியா எழுப்புறாங்க. இது போன்ற பல்வேறு கொஸ்டின்ஸ் அங்க இருக்கு. அதே போல வந்து இங்க சென்னையில வந்து உயர்நீதிமன்றம் வந்து அந்த ஒரு வழக்குல வந்து சொன்ன கருத்துக்களை பற்றியும் உச்சநீதிமன்றம் கேட்டிருக்காங்க. இது எப்படி வந்து செய்ய முடியும்? கரூர்ல இருக்கக்கூடிய வழக்கை வந்து முதல்ல வந்து எப்படி இங்க விசாரிக்கப்பட்டது? அப்படியே விசாரிச்சதால அவங்க பிரேயர் ஒண்ணு, பட் நீங்க கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஆர்டர்ஸ் ஒண்ணு. இது எப்படி நீங்க செய்ய முடியும்? அப்ப இதையெல்லாம் பார்க்கும்போது இங்க ஒரு நியாயமான விசாரணை நடக்குமான்றது மக்களுக்கே ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். அப்ப இதன் அடிப்படையில நாங்க என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியின் தலைமையில ஒரு குழுவை அமைத்து விசாரணைக்கணும் அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். ஸோ அதன் அடிப்படையில் அந்த குழுவை வந்து அமைச்சிருக்கிறாங்க. அந்த குழுவின் மூலமாக நிச்சயம் உண்மைகள் வெளியில வரும்.